வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உவே சாமிநாதர் பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குளிர்கால கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசு அறிவிப்பு. டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தல். இந்தியா கூட்டணி சார்பில் நோட்டீஸ். வங்கிகளின் வாராக்கடன் கணக்கு பதிவில் இருந்து நீக்கம் ஒன்றிய அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையின் 2ஆம் நாள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. முன்னதாக கர்நாடக முதல்வர் எஸ்.எம். கிருஷ்ணா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர் கே.பி. முனுசாமி தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் உவே சாமிநாதர் பிறந்த நாள் பிப்ரவரி 19ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அவரது பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அவர்களது கோரிக்கையை ஏற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என அறிவித்துள்ளார். மாண்புமிகு உறுப்பினர் திரு கே.பி. முனுசாமி அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்து அந்த துறையினுடைய அமைச்சர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். டாக்டர் உவே சாமிநாதருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சரும் பரிசீலிக்க வேண்டும் கேட்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அது கொண்டாடப்படும் என்பதை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவருடைய பிறந்தநாள் என்று அவருக்கு வாழ்த்துக்களை உங்கள் சார்பில் தெரிவித்துள்ளேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கான சட்ட மசோதாவை நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே அறிமுகம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தலுடன் சேர்ந்து அனைத்து மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்தும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை சட்டமாக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசு ஈடுபட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்திய கூறுகளை ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவரும் இந்து திட்டத்தை ஆதரித்து வந்தவருமான ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு தனது அறிக்கையை ஒன்றிய அரசிடம் தாக்கல் செய்த நிலையில் திட்டத்திற்கான ஒப்புதலை ஒன்றிய அமைச்சரவையும் அளித்துவிட்டது. இந்நிலையில் நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரிலேயே இதற்கான சட்ட மசோதா அறிமுகம் செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த முக்கிய சட்ட மசோதா குறைந்தது 6 அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதாக்களை உள்ளடக்கியது என்பதும் அவற்றை நிறைவேற்ற இரு அவைகளிலும் 3/2 பங்கு பெரும்பான்மை தேவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி இந்தியா கூட்டணி நோட்டீஸ் அளித்துள்ளது. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட 11 கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஒன்றிய அரசு திட்டம் வந்துள்ளது. இதற்கு ஊராட்சி கூட்டத்தில் பங்கேற்ற வணிக வரித்துறை அமைச்சர் பி. மூர்த்தி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என உறுதி அளித்திருந்தார். நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தில் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்டு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து ஒன்றிய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் நோட்டீஸ் விடுத்துள்ளனர். மேலும் நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என கனிமொழி எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் பொதுத்துறை வங்கிகளின் வாராக்கடன் கணக்கு பதிவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. வாராக்கடன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் வசூலிக்க முடியாவிட்டால் கணக்கு பதிவில் இருந்து நீக்கப்படுவது வாடிக்கையாக உள்ளது. வங்கிகளின் நிர்வாக காரணங்களுக்காக கணக்கு பதில் இருந்து நீக்கப்படுவது கடன் தள்ளுபடியாக கருதப்படாது என்றும் இதுவரையில் 37,253 கோடி வாராக்கடன் திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மக்களவையில் அளித்திருந்த எழுத்துப்பூர்வ பதிவில் கூறியிருப்பதாவது: கடந்த ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையில் பாரத ஸ்டேட் வங்கி 8,312 கோடியும்
பஞ்சாப் நேஷனல் வங்கி 8061 கோடியும், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 6344 கோடியும், பேங்க் ஆஃப் பரோடா 5925 கோடியும் கடன் கணக்கு பதிவில் நீக்கப்பட்டுள்ளதாகவும், அனைத்து பொதுத்துறை வங்கிகளில் இருந்து 42,035 கோடி கடன் கணக்கு பதிவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் இன்னும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதால் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்திற்கு வலுவடைய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் வருகிற 15ஆம் தேதி வரையில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யும் என்றும், புதுச்சேரி சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முடிவுற்ற நலத்திட்ட பணிகளை திறந்து வைத்து புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் கட்டிட வளாகத்தில் நடைபெற்ற பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் 29.88 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற 17 நலத்திட்ட பணிகளின் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அதன் பின்னர் 279.50 கோடி ரூபாய் மதிப்பில் 493 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 559 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு PK சேகர் பாபு மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள், மண்டல குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர். கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் பெருநகர சென்னை மாநகராட்சியில 847 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில பணி நியமன ஆணை வழங்கி இருக்கின்றோம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சுகாதார மையங்கள்ல மருத்துவ அலுவலர்கள், சிறப்பு மருத்துவ அலுவலர்கள், மருத்துவசார் பணியாளர்கள் மற்றும் 453 பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணி நியமன ஆணையை இன்னைக்கு வழங்க இருக்கின்றோம். உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிங்கார சென்னை 2.0 மக்களுக்கானது, எல்லோருக்குமானது, எல்லோரையும் உள்ளடக்கியதுதான். ஆகவே எல்லோரும் இணைந்து சென்னையை இன்னும் பல உயரங்களுக்கு எடுத்துச் செல்வோம்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சென்னை சர்வதேச திரைப்பட விழாவிற்கு அமைச்சர் மு.பே. சாமிநாதன் நிதியுதவிக்கான காசோலையை வழங்கினார். தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் சென்னை சர்வதேச திரைப்பட விழாவிற்கு 75 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற உள்ள 22வது சர்வதேச திரைப்பட விழாவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆணைப்படி சென்னை தலைமை செயலகத்தில் இந்திய திரைப்பட திறனாய்வு கழகத்தின் பொதுச் செயலாளரும் சென்னை சர்வதேச திரைப்பட விழா இயக்குநருமான திரு AVM சண்முகம் அவர்களிடம் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் 85 லட்சத்திற்கான காசோலையினை வழங்கினார். இந்நிகழ்வின் போது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் ராஜாராமன், மக்கள் தொடர்பு துறையின் கூடுதல் இயக்குனர் மு.ப. அன்பு சோழன் மற்றும் இந்திய திரைப்பட திறனாய்வு கழகத்தின் தலைவர் சிவன் கண்ணன் மற்றும் துணைத் தலைவர் ஆனந்த் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். பேரவையில் 2024-2025 ஆண்டிற்கான துணை பட்ஜெட் தாக்கலில் 3531 கோடிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2024-2025 ஆண்டிற்கான பொது பட்ஜெட் 3,48,288 கோடியே 72 லட்சம் மதிப்பில் தாக்கல் செய்யப்பட்டது.
இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு 2024-2025 ஆண்டிற்கான துணை பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். அப்போது பேசிய அவர் 2024-2025 ஆண்டிற்கான பட்ஜெட் திட்ட மதிப்பீடுகள் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு புது துணை பணிகள் குறித்து ஒப்பளிப்பு செய்யப்பட்ட இனங்களுக்கு சட்டசபையின் ஒப்புதலை பெறுவதும் எதிர்பாரா செலவு நிதியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ள தொகையினை அந்நிதிக்கு ஈடு செய்வதும் இத்துணை மானிய கோரிக்கையின் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மின்துறை சீர்திருத்தத்திற்காக 1634 கோடியே 86 லட்சத்தை கூடுதல் நிதியை இழப்பீட்டு மானியமாக அரசு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவை நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மோகன் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில், கொள்கை மறவராக வாழ்ந்த ரா மோகன் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழாவில் அண்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தற்போது அவரது மறைவு மனவேதனை அளிப்பதாகவும் அன்னாரது பிரிவால் வாடும் அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், கழக தோழர்கள், கோவை மக்கள் என அனைவருக்கும் தன்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை அருகே பிரபல தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி வகுப்பறையில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த வள்ளலார் தெருவை சேர்ந்த வசந்தகுமார் வேலூர் அடுக்கம்பாறை மருத்துவமனையில் தோல் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். இதில் இளைய மகள் ஈஷா அத்விதா சுமைதாங்கி பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல சன்பீம் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் ஈஷா அத்விதா பள்ளி வகுப்பறையில் பேசிக் கொண்டிருந்த போது மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பள்ளி நிர்வாகம் உடனடியாக அவரை அப்பல்லோ தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்ற போது அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு மாணவி இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டதில் மாணவிக்கு உடலில் இதய குறைபாடு காரணமாக இறப்பு ஏற்பட்டதாக பெற்றோர்கள் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளனர். 200 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் என முதல்வர் சொல்வது இருமா பல்ல, அது அவரது தன்னம்பிக்கை என திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவருமான திண்டுக்கல் ஐ. லியோனி தெரிவித்துள்ளார். நெல்லைப்பேட்டை பகுதியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பகுதி செயலாளர் நமச்சிவாயம் ஏற்பாட்டில் நெல்லை மாநகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாடநூல் நிறுவன தலைவரும் திமுக கொள்கை பரப்பு செயலாளருமான திண்டுக்கல் ஐ. லியோனி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் 2 ஆண்டுகளில் முதல்வர் ஆவேன் என பேசுவதாகவும் விளம்பரத்திற்கும் சினிமாவிற்கும் வேண்டுமானால் அவர்கள் பேசுவது நன்றாக இருக்கும் என திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ. லியோனி விமர்சித்துள்ளார். வேலூர் அருகே லாரி தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் கருகம்புத்தூர் அருகே பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பார்சல் சர்வீஸ் லாரி பல லட்சம் மதிப்புள்ள பொருட்களை திருநெல்வேலியில் இருந்து ஏற்றி கொண்டு வந்தது. அப்போது லாரி என்ஜின் திடீரென புகை வந்ததை அடுத்து லாரி ஓட்டுநர் ராமகிருஷ்ணன் என்பவர் உடனடியாக கீழே இறங்கினார். பின்னர் லாரி முழுவதும் தீ மளமளவென பரவி முழுவதுமாக எரிந்து சேதமடைந்துள்ளது. தகவலின் பேரில் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தால் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை இரு சாலைகளிலும் பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே நில அளவை அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சார்பில் நில அளவை களப்பணியாளர்களின் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நில அளவை அலுவலர்கள் மாவட்ட தலைவர் முரளிவாணன் தலைமையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது களப்பணியாளர்கள் செய்யும் அனைத்து விதமான பணிகளையும் கணக்கில் கொண்டு ஆய்வு மேற்கொள்ளவும் மனித திறனுக்கு ஏற்ற குறியீடுகளை வரையறுக்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் பாபு, மாவட்ட பொருளாளர் வினோத், மாவட்ட துணைத் தலைவர் பூபதி, உறுப்பினர்கள் ரவி உள்ளிட்ட ஏராளமான பொறுப்பாளர்கள் உடன் இருந்தனர். மயிலாடுதுறையில் டிராக்டர் திருடிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வழுவூர் கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பவர் ராஜேஸ்வரி நகரில் ஜல்லி மணல் விற்பனை மையம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 28ஆம் தேதி விற்பனை மையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிராக்டர் திருடு போனதால் முருகன் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார் தலைமையிலான குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். இதில் 2 மர்ம நபர்கள் டிராக்டரை திருடி செல்வது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குற்றப்பிரிவு போலீசார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா நரசிங்கப்பேட்டை பகுதியை சேர்ந்த வினோத் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் டிராக்டர் டிப்பர் திருடப்பட்டு திருச்சியில் அடகு வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து வினோத்தை கைது செய்த காவல்துறையினர் திருச்சியில் இருந்த டிராக்டர் மற்றும் டிப்பரை பறிமுதல் செய்து சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொருவரையும் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே சாலையை கடக்க முயன்ற மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் மீது டிப்பர் லாரி மோதியதால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பந்தாரப்பள்ளி பகுதியை சேர்ந்த லட்சுமி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் லட்சுமி அதே பகுதியில் உள்ள உணவகத்தில் உணவு வாங்கி கொண்டு சாலையை கடக்க முயன்ற போது டிப்பர் லாரி மோதி பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நாற்றம்பள்ளி காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பாக மாவட்டத்தில் உள்ள 121 ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிணைந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். அந்த கோரிக்கை மனுவில் மழைக்காலம் தொடங்கி உள்ளதால் ஊராட்சியில் பணிகள் செய்வதில் தொய்வு ஏற்பட்டதாகவும் 15வது நிதிக்குழு மானிய நிதியை விடுவித்தல் மற்றும் கனிம வளங்கள் சுரங்க நிதியை விடுவித்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஆட்சியரிடம் வலியுறுத்தினர். திருவண்ணாமலை மகா தீப திருவிழாவின் போது பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் திருநங்கைகள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகளுக்கான சிறப்பு குறைதீர்வு கூட்டம் ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து திருநங்கைகள் வீட்டுமனை பட்டா மற்றும் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை திருநங்கைகள் ஆட்சியரிடம் தெரிவித்தனர். பின்னர் குறைகளை நிவர்த்தி செய்வதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் இக்கூட்டத்தில் திருவண்ணாமலையில் நடைபெற உள்ள மகாதீப திருவிழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து வரும் திருநங்கைகள் கிரிவலம் வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படுத்தாமல் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். இதனை அடுத்து இடையூறுகள் ஏற்படுத்தும் திருநங்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை அருகே உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் உணவு பொருள் வழங்கல் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருணா கொடியேற்றி துவக்கி வைத்தார். இந்த பேரணியானது பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து துவங்கி கீழராஜா வீதி, பிருந்தாவனம் உள்ளிட்ட வழியாக ஊர்வலமாக வந்து நகர்மன்றத்தில் நிறைவடைந்தது. இந்த பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்களிடம் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் விழிப்புணர்வு அட்டைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். கரூர் மாவட்டத்தில் அரசு மணல் குவாரியை திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என மணல் லாரி உரிமையாளர்கள்
மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கரூர் மாவட்டத்தில் நன்னியூர், புதூர், கணபதி பாளையம் உள்ளிட்ட இடங்களில் அரசு மணல் குவாரிகள் செயல்பட்டு வந்தன. இந்த மணல் குவாரிகளில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டதால் குவாரிகள் மூடப்பட்டது. இதனால் கரூர் மாவட்டத்தில் உள்ள 700 லாரிகளுக்கு மணல் அள்ள ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தி டோக்கன் வாங்கிய நிலையில் மணல் அல்லாமல் லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாக மீண்டும் அரசு மணல் குவாரியை திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என கூறி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கரூர் மாவட்ட அனைத்து மணல் லாரி உரிமையாளர்கள் பாதுகாப்பு நல சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. மேலும் தமிழகத்தில் கரூர், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் செயல்பட்ட 16 குவாரிகள் மூடப்பட்டதால் சுமார் 50,000 மணல் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். கோவை அருகே ஓலா, யூபர், ராபிடோ போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை பந்தய சாலையில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மீட்டர் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் அனைத்து பொது ஓட்டுநர் சங்கங்களின் சார்பாக சுமார் 150க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஓலா, யூபர், ராபிடோ போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் எனவும் நலிந்து வரும் ஆட்டோ தொழிலாளர்களை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுந்தர மீட்டர் ஆட்டோ தொழிற்சங்க மாநில பொதுச் செயலாளர் பிரபாகரன், ஜெய் ஹனுமான், வெற்றி சேனா அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் கனகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இப்பொழுது நடைபெற்று முடிந்தது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று ஏன் இந்த நாளை நாங்கள் உறுதி செய்தோம் என்றால், உலகம் முழுவதும் இன்று கொண்டாடக்கூடிய நாள் லஞ்ச ஒழிப்பு தினம். அந்த ஒரே காரணத்தினால் இன்று ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். மேலும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த பொதுமக்களுக்கும் ஒரு வேண்டுகோள், பைக் டாக்ஸியை தடை செய்யவும், வெஹிக்கிள் வெளிமாநில வண்டி ஆன வெஹிக்கிள்களை தடை செய்ய கோரியும் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநரின் தனிநபர் மனுவாக கலெக்ட் பண்ணப்பட்டு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளோம். இந்த அரசாங்கமும் சரி, இந்த அதிகாரிகளும் சரி, ஆட்டோ ஓட்டுநர்களை இழிவாக பார்ப்பதை முதலில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒரு பொது கோரிக்கையாக வைக்கிறோம். தென்கொரிய அதிபர் யூன் சுக் இயோல் வெளிநாடுகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் அதிபர் யூன் சுக் இயோல் தலைமையிலான மக்கள் அதிகார கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் தென்கொரியாவில் ராணுவ அவசர நிலை பிரகடனத்தை அதிபர் யூன் சுக் இயோல் அறிவித்திருந்தார். இவரது இந்த முடிவுக்கு ஆளும் கட்சியிலேயே கடும் எதிர்ப்புகள் நிலவியதால் அவசர நிலை கைவிடப்பட்டது. எனினும் அவசர நிலையை செயல்படுத்தியதற்காக அதிபர் பதவி விலக கோரி நாடு முழுவதும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர் மீது விசாரணை நடத்த அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் யூன் சுக் இயோல் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்லாமல் இருக்க அரசாங்கம் அவரது பயணத்திற்கு தடை விதித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். உவே சாமிநாதர் பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குளிர்கால கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசு அறிவிப்பு. டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தல். இந்தியா கூட்டணி சார்பில் நோட்டீஸ். வங்கிகளின் வாராக்கடன் கணக்கு பதிவில் இருந்து நீக்கம் ஒன்றிய அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.